வணக்கம். குரு ஜோதிடம் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, ஜோதிட பதிவில் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற ஆர்வத்திற்கு நன்றி பாராட்டி தொடர்கிறேன். இந்த பதிவில் நம்ம முக்கியமான சிறப்பு பதிவாக பார்க்க இருக்கிறது கேது செல்லக்கூடிய சந்திரசாரம். அதாவது கன்னிராசியில் கேதுவானவர் சென்று கொண்டிருக்கிறார். அவர் ஹஸ்த நட்சத்திரத்துக்கு மாறுறது மார்ச் 6ஆம் தேதி. அது நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துக்கு மிதுன லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ மிதுன லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் இருக்காரு கேது. 4ஆம் இடம் என்பது என்ன? தாயார், மனை, பூமி, வீடு, வாகனம், உற்பத்தி சார்ந்த துறைகள், நம்மளுடைய தொழில் திறமைகள், வித்தைகள், உறவினர்கள் எல்லாமே 4ஆம் இடம் தான். ஆனால் இந்த கேது என்பவர் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துக்கு ஒரு பாதிப்பு கொடுக்குறாரு. அப்படிங்கிறது தான் இந்த கேதுனுடைய தன்மை. பாதிப்புங்கிறத விட அதுல ஈடுபாட்டை குறைச்சிருவாரு. இப்ப 4ஆம் இடம்னா சொந்த பந்தம்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? இப்ப நம்ம ஒரு அட்டாச்மெண்ட்டா தாயாரோடையும் சரி சொந்த பந்தத்திலே அட்டாச்மெண்ட்டா இருக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த கேது அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு காரணத்தை கற்பிச்சு அதுல ஒரு சஞ்சலப்பட வச்சிருவார். அட உறவை சிதைச்சிருவார். அப்போ ஒரு உறவு பரஸ்பர உறவை வளர்க்க விடாம பண்றாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இங்க பார்த்துக்கணும். அது சந்திரன் என்பது தாயார் காரகனாகவும் இருக்கிறது. அதனால அகம் சார்ந்து நம்ம எடுக்கும்போது உறவுகள் சார்ந்த விஷயத்துல இந்த கேது செல்லக்கூடிய இந்த சந்திர சாரம் என்பது நமக்கு உறவினர்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை காட்டுறதுனால சில இடத்துல பட்டும் படாமல் போய்க்கணும். ரொம்ப இன்வால்மெண்ட்டு, ரொம்ப எதிர்பார்ப்பு, அதீதமான பொசசிவ்னஸ், இதெல்லாம் நமக்கு என்ன ஆகும்னா அதீதமாக நம்மளையே நம்ப வச்சு நம்மையே அதை நினைக்க வச்சு அதன் மூலமாக மறுபடியும் நம்மவே அதில் ஒரு பைத்தியம் மாதிரி ஆகிறோமோ இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ண பிரதிபலிப்பை, எண்ண சிதைவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மிதுன லக்னத்துக்கு கேதுவனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது 3ஆம் பாவம், 7ஆம் பாவம், 11ஆம் பாவம். அதாவது நம்முடைய தன்னம்பிக்கை, தைரியம், செயல்திறன், அறிவு, நம்முடைய சமூக உணர்வு, தாம்பத்திய உறவு, கணவன் மனைவி உறவு, கஸ்டமர், இதை பற்றியும் சொல்லுது. அதே மாதிரி நமக்கு மன எதிர்பார்ப்புகளை பற்றியும் சொல்லுது. அப்பேற்பட்ட ஒரு கான்செப்டை வச்சிருக்கிற கேது அவர் அந்த விஷயத்தை டெவலப் பண்ணுறார். அறிவை டெவலப் பண்ணார், தன்னம்பிக்கையை டெவலப் பண்ணுறார், தைரியத்தை டெவலப் பண்ணுறார். அப்படிப்பட்ட டெவலப்மெண்ட் நமக்கு நன்மைத்தான் தரும். அதன் மூலம் நமக்கு ஆதாயம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஐடியில் இருக்கீங்க, ஒரு கம்யூனிகேஷன் லைன் மூலமாக நீங்கள் ஒரு உங்களுடைய ஸ்கில்லை வச்சு அதை ஏர்னிங்ஸாக மாற்றுறீங்க. அது நல்ல டெவலப்மெண்ட்ஸை கொடுக்கும். அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த துறை, தொழில் பண்ணிட்டு இருக்கோம், ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கோம் அப்படின்னாலும் கூட இந்த 4ஆம் இடத்துக்கு கேது பலத்தை கொடுக்கும். ஏன்னா நமக்கு 10ஆம் வீட்டில் ராகு இருக்கு. அப்போ இந்த ராகு கேது காம்பினேஷன் அப்படிங்கிறது 4-10 வேலை செய்யும். அதனால இந்த 4-10 உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு ஊக்கத்தை கொடுத்துரும், நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். அதில் புதுசான கண்டுபிடிப்புகள், புதிய முயற்சிகள், புதிய யுக்திகள், புதிய அனுபவங்களை சேர்த்து நீங்கள் அதை செயல்படுவீங்க. குழந்தைகள் நலம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் அதில் சுணக்கத்தை காட்டுது. கொஞ்சம் நம்ம அதுக்குள்ள எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ நம்ம குழந்தையினுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸில் நமக்கு திருப்தி இல்லை, அல்லது குழந்தைகள் இப்போ நம்ம பண்ணுற சேஷ்டைகள் நம்ம தாங்க முடியறதில்லை, அல்லது குழந்தைகள் பெர்ஃபார்மன்ஸ் டெவலப்பிங்காக இல்லை, மந்தமாக இருக்குது, இது மாதிரியான சஞ்சலங்களை நம்ம அனுபவிக்க நேரம். அதற்குண்டானது நம்ம ஜாதகத்திலையும் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த குழந்தையினுடைய ஜாதகத்திலையும் என்ன ப்ராப்ளம்ங்கிறத பார்த்து நம்ம சரி பண்ண பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் ஒரு மனச்சோர்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் செலவுகள், அவர்களை சார்ந்த செலவுகளை இங்கே ஏற்படுத்திட்டு ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துங்கிறதுனால அதில் கவனமாக இருக்கணும். அதே போல தான் நம்ம பாசம், நேசம் வச்சிருக்கிற அன்பர்கள், எதிர்பார்ப்புகள், இதில் எல்லாம் கொஞ்சம் அந்த மகிழ்ச்சியை கெடுக்கிற மாதிரி தான் இந்த கேது வேலை செய்வார். 4ஆம் இடம் என்பது அதிருப்தி அப்படிங்கிறத குறிக்கும். ஆனால் பொருளாதாரத்துக்கு அதிருப்தி கிடையாது.
அது வந்து அன்பு, பாசம், நேசத்துக்கு தான் அது அபிவிருத்தி. வேலை பார்க்கறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். பொருளாதாரத்தையும் வேலை பார்க்கறதுக்கும் நம்ம ஒரு இன்சார்ஜாக இருக்கிறோம், ஒரு ஒரு பதவியில் இருக்கோம், அதுக்கெல்லாம் வந்து டெவலப்மெண்ட்ஸை நல்லா கொடுத்துருவோம். அதே போல தான் கணவன் மனைவி உறவில் சொந்த பந்தங்கள், கூட்டு குடும்ப வாழ்க்கை, 2 குடும்பங்களுக்குள்ள இடையே இருக்கிற சில சில பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், ஈகோ இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வெளியே தலை தூக்கும் உறவுகள் சார்ந்து. அதே நம்ம தொழில் சார்ந்து, கஸ்டமர் சார்ந்து அது நன்மைகளை பண்ணும். உறவுகள் சார்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சஞ்சலத்தை கொடுத்துரும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்லா இல்லை. தந்தை ஆரோக்கியம் மற்றும் பூர்வீகம் சார்ந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, அது சார்ந்த ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதில் திடீர்னு நமக்கு உடனே கிடைச்சிடுமா அப்படின்னு பார்த்தா அதில் வந்து தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தான் குலதெய்வம், பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நமது ஜனனஜாதத்திலையும் 9ஆம் இடம் பூர்வீக ஸ்தானம் என்பது கரெக்டாக இருக்கிறதாங்கிறதையும் பார்த்துக்கணும். அதுலேயே மைனஸ் இருந்தது அப்படின்னா பூர்வீகத்துக்கு வந்து நமக்கு அவ்வளவு இன்வால்மெண்ட்டு வச்சுக்கூடாதுன்னு அர்த்தம். சில பேருக்கு பிதிர் சாபங்கள் இருக்கும். அதன் மூலமாக அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயங்களே போனாலே அது வந்து ஒரு பிரச்சனையாக மாறும். அதே போல் வளர்ச்சி இருக்காது, வீழ்ச்சியாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கும். பட் அதே நேரத்தில் வேறு இடத்துக்கு மாறி போய் டெவலப் ஆகிறதும் உண்டு. அதனால் தொழில் சார்ந்து நம்ம வந்து வேறு வேறு இடங்களில் சூழ்நிலைகளில் போய் வேலை பார்க்குறோம், பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த வளர்ச்சிகளுக்கெல்லாம் ஒன்றும் இது வந்து தடையாக இருக்காது. நம்மளுடைய மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் இந்த ஒரு அமைப்புக்கு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கு, ஆரோக்கியமாக இருக்கு. அவங்களுடைய ஒரு வளர்ச்சிக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அதனால் ஏதோ ஒரு வகையில் உதவிகள் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ ஒரு மூலதனம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு சாதகமாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு தொழில் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கலாம், விரிவாக்கம் பண்ணிக்கலாம், அடுத்த கட்டத்துக்கு ஒரு மூலதனத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். அந்த விஷயத்துக்கெல்லாம் சாதகமாக வேலை செய்யும். அப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டியது சொந்த பந்தங்கள்கிட்ட. சொந்த பந்தங்கள் சார்ந்து ஏற்படக்கூடிய கலகம், குழப்பம், இந்த கூட்டுச்சதி இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நமக்கு கவனம் தேவை. 4ஆம் இடத்தில் கேது என்பது நம்ம யதார்த்தமா நம்மளை பேச வச்சிரும். ஆனா அந்த நம்மளுடைய பேச்சை வச்சே நம்ம மேலேயே பழி போடுற ஒரு சூழலை அங்கே உருவாக்கி விட்டுரும். அதனாலதான் கேது வந்து குழப்பவாதி அப்படின்னு சொல்றது. அந்த விதத்துல நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல. படிக்கிற மாணவர்களுக்கு பிரச்சனை இல்லை. 4ஆம் இடம் என்பது ஹைஸ்கூல் ஸ்டேஜில் படிக்கிறாங்கன்னா கல்வி நல்லா வரும், வளர்ச்சிகள் வந்து நல்லா இருக்கும். மற்றபடி ஒரு எந்தவித தொழில் செய்பவர்களுக்கும் நன்மை தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.